அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6. அநேகரை நாம் பார்ப்போம், அவங்க சொல்கிற காரியம் ஒன்றா இருக்கும், அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம பரம தகப்பன் எப்படின்னா, அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் உண்மையாலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு காட்டியும் இருக்கிறார். அது இங்கே பைபிள் படி பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மனுஷங்களும் மாறிடுவாங்க, பிரபுக்களும் அவங்க சூழ்நிலையினால மாறிடுவாங்க, ராஜாக்களும் மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் நிலையாக இருக்கிறவர், நிலையாக நியாயம் தீர்க்கிறவர், நியாய பிரபுனாலே ஆவியானவர் தான். ஸோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டாருங்க. அதுதான் சத்தியத்தின்படி அவர் நடக்கிறவராக இருக்கிறார்.